வணக்கம் நண்பர்களே. 2024ல் கேட்டிருந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்கில் இது வரைக்கும் நம்ம 35 கேள்விகள் பார்த்துருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 36வது கேள்வி பாருங்க. A = 1, B = 2, C = 3 and so on, Z = 26. Then LCM of H, C, F is not equal to, அதாவது ஏபிசிடிக்கு 1லேருந்து 26 வரைக்கும் கொடுத்துட்டு HCF இதோட மீசிமா எதற்கு சமம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் ரொம்ப அழகாக கேட்டிருக்காங்க பாருங்க. இது HCF கிடையாது, HCF அப்படிங்கிற 3 வேற எழுத்துக்கள், அதோட எல்சிஎம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏவுக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3 எடுத்திருக்காங்க இல்லையா? அப்போ அதுபடி ஹெச் அப்படிங்கிறது எத்தனாவது எழுத்துன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏபிசிடியில் 8வது எழுத்து, சிங்கிறது 3வது எழுத்து, எஃப் அப்படிங்கிறது 6வது எழுத்து. இது 3த்துக்கும் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எல்சிஎம். எதுக்கு அது ஈக்குவல் இல்லைன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது 3த்துக்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 8, 3, 6 பாருங்க. 3, 6 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 8 வராது, அப்படியே வச்சுக்கலாம். 1 3 3, 2 3 6. 8 2 இது 2 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 4 2 8, 1 வராது, 2 2. அப்போ மீதி இருக்கிறது 3 2 4, 3 2 6, 6 4 24. ஸோ இதோட எல்சிஎம் என்ன கிடைக்குதுன்னா 24 கிடைக்குது. அவங்க கேட்டிருக்கிறது எதற்கு சமம் இல்லை, இஸ் நாட் ஈக்குவல்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் 24 வரலன்னு பார்க்கணும். பாருங்க, எக்ஸுங்கிறது 24வது எழுத்து, அப்போ 24 வருது. ஸோ இது ஆன்சர் கிடையாது, ரைட்டா? இ + எஸ், ஈங்கிறது 5வது எழுத்து இங்கிலீஷில், எஸ்ங்கிறது 19வது எழுத்து. 5ஐயும் 19ஐயும் கூட்டணும் அப்படின்னா 24 வருது. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது, கரெக்டா? இது ஆன்சர் இல்லை, ஏவும் ஆன்சர் இல்லை. அடுத்தது சி, ஏங்கிறது 1வது எழுத்து, சிங்கிறது 3வது எழுத்து, ஹெச்ங்கிறது 8வது எழுத்து. அப்போ 1 3 4 8 12ன்னு கிடைக்குது. நமக்கு கிடைக்க வேண்டியது 24. ஸோ 24 வரல. அப்போ இதுதான் நமக்கான ஆன்சர். ஏன்னா எது ஈக்குவல் இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க, சரியா? வேணா டி ஆப்ஷன் பார்த்துங்க. 1, சிக்கு 3, ஹெச்சுக்கு 8, 8 3 24, 24 வருது, கரெக்டா? அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. நம்ம புரிஞ்ச முடியுதா? அந்த எழுத்துக்கு உண்டான வேல்யூஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு கீழே இருக்கிறது அது எங்கே வரல அப்படின்னு பார்க்கணும். எல்சிஎம் ஹெச்எஃப்ல எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க பாருங்க, சரிங்களா? அடுத்ததா 37. 3 numbers are in the ratio 2:3:5 and their LCM is 1200. Find the HCF. 3 எண்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது மற்றும் அவற்றின் மீ போமா 1200 எனில் மீ போவா காண்க. இது நம்ம ஏற்கனவே டைப் வைஸ் வீடியோஸ் போட்டிருப்போம் பாருங்க. அதுலேயே நம்ம இந்த மெத்தடை சொல்லியிருப்போம். எல்சிஎம் கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கேட்டால் என்ன, ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டால் என்ன, இந்த மாதிரி ரேஷியோ மாடலில் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஐடியாவில் தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1200. ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 2 3 5. அப்போ ஒன்றும் இல்லை, என்ன பண்ணால் போதும்னா இந்த 2 3 5ஆல் 1200 டிவைட் பண்ணிட்டா முடிஞ்சிடுச்சு. பாருங்க, I2 10, கரெக்டாக? அப்போ 10ன்னா இந்த 0 கேன்சல் ஆகிடும். இல்லை நீங்கள் 2ஆம் வாய்ப்பாடு 5ஆம் வாய்ப்பாடு கூட கேன்சல் பண்ணலாம். நான் பண்ணியிருக்கிறது புரியுதா? 2 10ங்கிறத சேர்த்துட்டேன், 0 கேன்சல் பண்ணிட்டேன். ஒரே வேலை ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு 1 3 3, 4 3 12, இந்த 0. அப்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் HCF. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 40. இது ரேஷியோவில் எல்சிஎம் கொடுத்துட்டு HCF கேட்குறாங்கன்னா, ஏன்னா இந்த ஐடியாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 2 நம்பர் 3 நம்பர் ரேஷியோவில் கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்துட்றாங்க, HCF கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும்னா அந்த நம்பர்ஸை நீங்கள் டிவைட் பண்ணால் போதும். எல்சிஎம் டிவைடட் பை அந்த நம்பர்ஸ். இதுவே HCF கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்குறாங்கன்னா அவங்க சொன்ன நம்பர்ஸை அந்த HCFோட மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். இந்த 2 ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம டைப் வைஸ் சொல்லும்போதும் சொல்லியிருக்கோம். நான் அதோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா இன்னும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும், சரிங்களாமா? இது 37. அடுத்ததா 38. இஃப் A:B:C = 2:3:5 and HCF of A, B = X. Find HCF of 2B - 3A + 4C and 5A - 2C + 5B. ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க, ஏபிசி 3 நம்பர் எந்த ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 2:3:5. ஏபிசி, ஏவுக்கும் பிக்கும் HCF கொடுத்துருக்காங்க. ஏபியோட HCF எக்ஸ். என்ன அர்த்தம் அப்படின்னா ஏவும் பியும் எக்ஸுங்கிற காமனான நம்பரால் டிவைட் ஆகும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் HCF இதுன்றதால. அப்போது இங்கே 2x சேர்த்துக்கலாம், இங்கே 3x சேர்த்துக்கலாம். நான் சொல்கிறது புரியுதான்னு பாருங்க. ஏவும் பியும் HCF எக்ஸ்ன்னா ரெண்டுமே இந்த காமனான நம்பரால் டிவைட் ஆகும். அப்போ இங்கே எக்ஸ், இங்கே எக்ஸ், 3 நம்பர் ரேஷியோவில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக
இது ரெண்டும் எக்ஸால் டிவைட் ஆகிருக்கு அப்படின்னா சியும் எதால் டிவைட் ஆகிருக்கும்னா எக்ஸால் டிவைட் ஆகிருக்கும். அப்படி ஆயிருந்துச்சுன்னா தான் இந்த ஆன்சர் கடைசியாக வரும். ஸோ இங்கே ரெண்டுத்துல அவங்க ரெண்டுத்துக்கு மட்டும்தான் சார் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, சி கொடுக்கலைன்னா மூணுமே எக்ஸால் டிவைட் ஆச்சுன்னா தான் எக்ஸ் 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 கேன்சல் ஆகிட்டு 2:3:5 வரும். ஸோ ஏவோட வேல்யூ 2x, பியோட வேல்யூ 3x, சியோட வேல்யூ 5x ஆச்சா. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். ஒரு ரெண்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன? 2b மைனஸ் 3a ப்ளஸ் 4c. நம்ம ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிப்போம். 2b, பியோட வேல்யூ என்ன? 3x. அப்போ 2bனா 3 6x மைனஸ் 3a, ஏவோட வேல்யூ என்ன? 2x. அப்போ 3 6x ப்ளஸ் 4c, சியோட வேல்யூ என்ன? 5x. அப்போ 4 5 20x. கரெக்டா? ப்ளஸ் 6x மைனஸ் 6x கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது 20x. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுக்கு 20x மற்றும் செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 5a மைனஸ் 2c ப்ளஸ் 5b. இதை கண்டுபிடிப்போமா? 5a, ஏவுக்கு 2x. அப்போ i2 10x மைனஸ் 2c, சிக்கு 5x. அப்போ 2 10x ப்ளஸ் 5b, பிக்கு 3x, i3 15x. ஸோ ப்ளஸ் 10x மைனஸ் 10x கேன்சல் ஆகிடும் 15x. ஸோ முதல்ல சொன்னது 20x, ரெண்டாவது கொடுத்துருக்கிறது 15x. அவங்க ரெண்டுத்துக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா மீ போவா HCF என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்களேன், ரெண்டுத்துலேயும் எக்ஸ் இருக்கிறதால எக்ஸ் அப்படியே வந்துடும். 20க்கும் 15க்கும் HCF எடுத்திங்கன்னா 5, ஏன்னா ரெண்டுமே 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும். ஸோ ஆன்சர் 5x. ஆனால் ஆன்சரில் எங்கேயுமே அவங்க 5xன்னு கொடுக்கல. ஒவ்வொன்றா பார்ப்போமா? ஏன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல சொன்னோம் ஏவோட வேல்யூ என்ன? 2x. அப்போ இங்கே 2x கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். நமக்கு 5xன்னு வருது. ஸோ இது ஆன்சர் இல்லை. b ப்ளஸ் சி, பிக்கு 3x, சிக்கு 5x, 3 + 5 8xன்னு கிடைக்குது. நமக்கு 5x வந்திருக்கு. ஸோ இது ஆன்சர் இல்லை. a ப்ளஸ் பி, ஏவுக்கு 2x ப்ளஸ் பிக்கு 3x ஆட் பண்ணோன்னா 5x. நமக்கு 5x தான் வந்திருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் சி, a ப்ளஸ் பி. வேணா இதை செக் பண்ணி பாருங்கள். சி ப்ளஸ் ஏ, சிக்கு 5x, ஏவுக்கு 2x ஆட் பண்ணோன்னா 7x, நமக்கு 5x வரணும். அப்போ இதுவும் கிடையாது. ஒரு ஆப்ஷனில் வெறும் சி மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா சிங்கிறது 5x தான், அதை நம்ம ஆன்சராக சூஸ் பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ரெண்டுத்தையும் கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? இது ஒரு வித்தியாசமான கேள்வி பாருங்கள். கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் தோணும், ஆனால் ஐடியா புரிஞ்சிச்சுன்னா ஈஸி. அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கேட்கக்கூடிய எக்ஸாம் எல்லாத்துலேயும் LCM HCFலாம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. சரிங்களா? அடுத்ததா 39. 2 numbers are in the ratio 3:5 and their LCM is 300. Then the numbers are. இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்த கொஷனில் பார்த்தீங்கன்னா LCM கொடுத்துட்டு HCF கேட்டாங்க. இங்கே HCF கேட்கல, LCM கொடுத்துட்டு அந்த நம்பர்ஸ் என்னென்னே கேட்டிருக்காங்க. இது ரெண்டு விதத்தில் பண்ணலாம். ஒன்று மெத்தடாக ஆன்சர் சொல்லலாம், இன்னொன்று என்னென்னா மெத்தட் இல்லாமல் கீழே இருக்கிற ஆப்ஷன் இருந்தே சொல்லலாம். ஏன்னா அந்த எண்கள் தான் கேட்டிருக்காங்க, கீழே அந்த நம்பர்ஸை கொடுத்துட்டாங்க. அப்போ கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் LCM கண்டுபிடிச்சி 300 வருதுன்னா அதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், 30 50. 30க்கும் 50க்கும் LCM எடுத்திங்கன்னா 10ஆம் வாய்ப்பாட்டில் போடலாமா? 30 5 அப்போது 3 5 15 × 10 150. இதுக்கான LCM என்ன கிடைக்குது? 115 கிடைக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 300ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆன்சர் கிடையாது. அடுத்தது 3 5 LCM எடுத்திங்கன்னா 3 5s are 15 தான். அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது, ஏன்னா 300 வரல. 60 100 பாருங்கள், 60 100 10ஆம் வாய்ப்பாட்டில் செஞ்சோன்னா 6 5 மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாட்டில் செஞ்சோன்னா 3 2 அப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 10 3 30 30 × 10 300. ஸோ பெருக்கும்போது 300 வருது பாருங்க. அப்போ 300 தான் LCM. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. இப்படி முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் 15க்கும் 25க்கு எடுத்தீங்கன்னா வராது. இங்கே பாருங்கள், 15 25 LCM கண்டுபிடிச்சோன்னா 5ஆம் வாய்ப்பாடு 3 5 5 அப்போ 5 25 25 3 75 தான் கிடைக்குது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரலாம். இது ஒரு ஐடியா. இது என்ன, நம்ம இந்த ரேஷியோலாம் யூஸ் பண்ணாமல் LCM கொடுத்துட்டாங்க, கீழே நம்பர்ஸையும் கொடுத்துட்டாங்க, அதுக்கு LCM எங்கே 300 வருது அப்படின்னு பார்த்து சொல்கிறது. இன்னொன்று மெத்தடாக செய்யணும்னா, இப்போ கொஞ்சம் முன்னாடி 37th கொஸ்டின் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் பண்ண மாதிரி இந்த 300 டிவைட் பண்ணி HCF கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் HCF கூட இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், HCF அங்கே நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? அவங்க சொன்ன LCM 300 பை இந்த 3 × 5 3 × 5 3 1s are 3 3 1s are 300 5 1s are 2 5s are. அப்படின்னா HCF என்ன கிடைக்குது? 20 கிடைக்குது. இந்த 20யை கொண்டு வந்து இந்த ரெண்டு நம்பர் கூடயே மல்டிப்ளை பண்ணணும். 3 × 20 3 2 6 60 5 × 20 I2 10 100.
ஸோ ஆன்சர் 60 100 பாருங்க 60 100 இது மாதிரியும் முடிவு பண்ணலாம். இது ஒரு வழி. நான் புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? சரிங்களா? ஸோ எந்த ஐடியா பெட்டர்னு நினைக்கிறீங்களோ இல்லை எக்ஸாமில் எது ஞாபகம் வருதோ அந்த டைமில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 40. இஃப் HCF ஆஃப் P and Q is X and P is to Q equal to 1 is to X, then find the LCM of P and Q. P மற்றும் Q இவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி X ஆகும். மேலும் P is to Q equal to 1 is to X எனில் P மற்றும் Q இவற்றின் மீப்பெரு பொது மடங்கு LCM என்ன, மீசிமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்த மாதிரியே தான். P is to Qக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1 is to X. அதே நேரம் ரெண்டுத்தோட HCF மீ போவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா X. பார்த்தோம்ல, இந்த ஏபின் ஏ கமா பியோட HCF கொடுத்துருந்தாங்க. மீ போவா எக்ஸ்ன்னு கொடுக்கும்போது என்ன பண்ணோம்? ஏ கூடயும் பி கூடயும் எக்ஸை மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? இங்கேயும் அதே தான். PQவுக்கு HCF எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டு கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். 1 கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ், எக்ஸ் கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறோன்னா எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டாமா? ஸோ பியோட வேல்யூ எக்ஸ், கியூவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, பிக்கும் கியூக்கும் எல்சிஎம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்சிஎம்னா பவரில் எது பெருசோ அது. இங்கே பாருங்க, இங்கே எக்ஸோட பவரில் 1 இருக்கு, இங்கே எக்ஸோட பவரில் 2 இருக்கு. அப்போ எல்சிஎம் வேணும்னா பவரில் பெருசு, பவரில் எது பெருசு? 2ங்கிறது தான். ஸோ ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த கொஸ்டினோட எல்சிஎம் ஆப்ஷன் டி எக்ஸ் ஸ்கொயர். முடிஞ்சிச்சு பாருங்க. நம்ம புரியுதுங்களா? ஒருவேளை அவங்க கியூன்னு சொல்லியிருந்தா கூட கரெக்ட். ஆப்ஷனில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், பின்னு கொடுத்துருக்காங்களே தவிர கியூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கல. பார்த்தீங்களா? ஏன்னா கியூவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர். ஒருவேளை கியூவை கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுக்காம கியூன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கூட நம்ம கியூவை சூஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா? ரொம்ப சிம்பிளானது தான். ஏன்னா ஒன்று நம்ம எக்ஸ் ஒய் பி கியூலாம் பார்க்கும்போது இது பெரிய கொஸ்டின் போல இருக்குது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஆனால் லாஜிக் ரொம்ப ரொம்ப சின்னது. எல்சிஎம் HCF உடைய பேசிக் கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் நம்மளால போட முடியும். அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே டைப் வைஸாக சொல்லியிருக்கோம். அந்த டைப்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கும். சரிங்களாமா? ஓகே, அடுத்த பார்ட்டில் இன்னொரு 5 கேள்விகளை பார்க்கலாம். தேங்க்யூ.